students, welcome to Balu Biology A to Z. Today now we are discussing about 9th chapter applications of biotechnology la stem cell therapy அப்படிங்கற ஒரு ஹெட்டிங் பார்க்கலாம். இப்ப இந்த லாஸ்ட் வீடியோ பாத்தீங்க அப்படினு கேட்டா ஜீன் தெரபி பார்த்தோம். ஓகே, அங்க வந்து பாத்தீங்க அப்படினு கேட்டா that is எது சார் மெடிசன், எது ட்ரக்ஸ், எது வேக்சின் அப்படினா ஜீன் ஆக்டஸ் ட்ரக்ஸ் ஆர் மெடிசன் ஆர் வேக்சின் ஃபார் ஜெனடிக் டிசீஸ். இங்க எது சார் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேக்சின், எது ட்ரக்ஸ், எது மெடிசன் அப்படின்னா ஸ்டெம் செல். அப்ப ஸ்டெம் செல் ஆக்டஸ் மெடிசன், ஸ்டெம் செல் ஆக்டஸ் வேக்சின், ஸ்டெம் செல் ஆக்டஸ் ட்ரக்ஸ். That is using for அதே same genetic disease or etc. Okay, understand? இப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அப்ப ஸ்டெம் செல் தெரபினா என்ன? இப்ப தெரபி அப்படினா என்ன மீனிங்? அதே சேம், that is a treatment. என்ன ட்ரீட்மெண்ட்? இங்க ஸ்டெம் செல் ஆக்டஸ் ட்ரீட்மெண்ட். அப்ப வாட் இஸ் ஸ்டெம் செல்னா என்ன சார்? இப்ப ஸ்டெம் செல் அப்படினாவே அன்டிஃபரன்சியேட்டட் மாஸ் ஆஃப் செல். ஒரே லைன், ஸ்டெம் செல் அப்படிங்கிறது அன்டிஃபரன்சியேட்டட் மாஸ் ஆஃப் செல். So it is called stem cell. வேறுபாடு அடையாத செல் குழுமத்திற்கு பெயர் தான் ஸ்டெம் செல். ஓகே, இப்போ the stem cell present in where? stem cell யார்கிட்ட சார் இருக்கும்? all multicellular animal. அப்ப stem cell எங்க இருக்கு? it is வந்து பாருங்க multicellular animal. Okay, அப்ப stem cell present in where அப்படினா stem cell present in all multicellular animal. Okay, இப்போ the undifferentiated nature maintained even if mitotic division. Okay, even mitotic division maintain ஆகுது. even எப்ப சார் அப்படினு கேட்டா mitotic cell division. நமக்கு தெரியும் mitotic cell division என்ன மீனிங்? the single cell can divide into 2 4 8 16 அப்படி போயிட்டே இருக்கு மல்டிப்ளிகேஷன். அப்ப மல்டிப்ளிகேஷன் இருந்தும் கூட இந்த undifferentiated nature can maintained. ஓகே, then stem cell உடைய ரிசர்ச் என்ன சார் சொல்லுது? இப்ப stem cell உடைய ரிசர்ச் ஸ்டெம் செல் உடைய ரிசர்ச் இருக்கு. இப்ப ஸ்டெம் செல் உடைய ரிசர்ச் என்ன கேட்டா that is a potential ability ன்னு சொல்லுவாங்க. ஓகே, பொட்டன்ஷியல். ஓகே, பொட்டன்ஷியல் அப்படினாவே எபிலிட்டி ன்னு சொல்லுவாங்க. இப்ப எபிலிட்டி டு ரெவல்யூஷனைஸ், அப்ப ரெவல்யூஷனைஸ் தி ஃபியூச்சர் ஆஃப் மெடிசன். ஃபியூச்சர் ஆஃப் என்ன சார் அப்படினா மெடிசன். ஓகே, அதாவது ஃபியூச்சர் எதிர்காலத்தில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று எது சார்னா ஸ்டெம் செல் தான். ஓகே, ஏன் சார் இந்த ஸ்டெம் செல்லுடைய எபிலிட்டி என்னன்னு கேட்டா ரீஜெனரேட் ஆர் டேமேஜ்டு. ஓகே, ரீஜெனரேட் பண்ணுது எதை? டேமேஜ்டு அண்ட் டிசீஸ்ட் ஆர்கன். இதோட மெயின் வேலை, ஸ்டெம் செல்லுடைய வேலை என்ன சார் அப்படினா ability to regenerate. regenerate அப்படினாவே growing. okay, understand? regenerate எதை? regenerate to damaged and diseased organ or diseased tissue. okay, அப்ப செயலிழந்த ஆர்கனை, செயலிழந்த திசுவை புதுப்பிக்கக்கூடிய ஒன்றுதான் ஸ்டெம் செல் ரிசர்ச். அது ஸ்டடிஸ் ஏ ஸ்டெம் செல், அதான் அவங்களுடைய ரிசர்ச். அப்ப எபிலிட்டி டு ரீஜெனரேட், டேமேஜ்டு அண்ட் டிசீஸ்ட் ஆர்கன், டிஷ்யூ எக்ஸெட்ரா. சரிப்பா, இப்போ இந்த ஸ்டெம் செல் உடைய கேரக்டர் என்ன? வாட் ஆர் தி கேரக்டர்ஸ்? வாட் ஆர் தி கேரக்டர்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்? ஸ்டெம் செல்னா எப்படி இருக்கும்? செல், ஸ்டெம் செல் அப்படினாவே செல்ஃப் ரெனியூவல். ஸ்டெம் செல் அப்படினாவே என்ன சொல்லுவோம்? செல்ஃப் ரெனியூவல். அப்ப செல்ஃப் மல்டிப்ளிகேஷன், செல்ஃப் டூப்ளிகேஷன்
தானாகவே மல்டிப்ளை ஆகக்கூடிய கெப்பாசிட்டியை பெற்று இருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸிபிட் செல்லுலார் பொட்டன்சி, செல்லுலார் பொட்டன்சி, செல்லுலார் பொட்டன்சி மீன்ஸ் என்னது? செல்லுலார் எபிலிட்டியை வெளிப்படுத்தும். இப்ப இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது டிஃபரன்சியேட்டட் ஃபார் ஆல் டைப் ஆஃப் செல். டெரிவ்டு எங்க சார்? டெரிவ்டு ஃப்ரம் எங்க சார் அப்படின்னு கேட்டா இந்த 3 germ layer. அந்த 3 germ layer யாரு? எக்டோடோம், மீசோடோம் அண்ட் எண்டோடோம். ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அனிமல், the 3 germ layer. அப்ப இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது டிஃபரன்சியேட்டட் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். மற்ற செல்களை கம்பேர் பண்ணும் பொழுது இது வேறுபட்டு இருக்கும். It can derived from where அப்படின்னா the 3 germ layer, what is called ectoderm, mesoderm or endoderm. நமக்கு தெரியும், some organ derived from ectoderm, some organ derived from mesoderm, some organ derived from endoderm. அப்ப இந்த 3 லேயர்ல இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆகுது? இந்த ஸ்டெம் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ரோவிங் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம். இப்ப what are the types of stem cell? இப்ப ஸ்டெம் செல்ல வந்து 2 டைப் இருக்கு. டைப்ஸ் ஒன்னு எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு அடல்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு எம்பிரியானிக் ஸ்டெம் செல், இன்னொன்னு என்ன சார் அப்படின்னா அடல்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் எம்பிரியானிக் ஸ்டெம் செல் ES. அப்ப எம்பிரியானிக் ஸ்டெம் செல்லோடைய கேரக்டர் என்ன? இப்போ எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது பிளூரிபொட்டன்ட். எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அப்படினாவே பிளூரிபொட்டன்ட். இப்போ வாட் இஸ் மீன் பை பிளூரி அப்படினாவே செவரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளூரி, that is a several. பிளூரி அப்படினாவே என்ன மீனிங் அப்படினா செவரல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ that is a pluripotency. ஓகே, அப்ப மேக்ஸிமம் டோட்டிபொட்டன்சினா முழுமை திறன், இது பகுதி திறன். அப்ப pluripotency and எதை சார் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படினா 3 germ layer and produce. எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா 3 germ layer. அந்த 3 germ layer யாரு? அதே சொன்ன எக்டோடோம், அதே மீசோடோம், அதே எண்டோடோம். இப்போ இந்த 3 லேயரையும் உருவாக்கக்கூடிய ஒரு செல், 3 லேயரை உருவாக்குனா அப்ப ஆல் கைண்ட் ஆஃப் செல் கேன் டெரிவ்ட் ஃப்ரம் எங்க? எம்பிரியானிக் ஸ்டெம் செல். ஓகே, தென் இப்போ இந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது மல்டிபொட்டன்ட். क्वेश्चन கேட்பாங்க, எம்பிரியானிக் ஸ்டெம் செல் அப்படிங்கிறது பிளூரிபொட்டன்ட் இருக்கு, மல்டிபொட்டன்ட் இருக்கு. இப்போ இங்க மல்டிபொட்டன்ட் அப்படினா மல்டினாவே நிறைய மினி. அப்ப இங்க டிஃபரன்சியேட்டட் இன்டு நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் செல்ஸ். இங்க உங்களுக்கு என்ன ஆகுது? டிஃபரன்சியேட்டட் இன்டு நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் செல்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பிளட் செல். இப்போ இந்த பிளட் செல் ஓகே, இப்போ இந்த மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு என்ன உருவாகல சார்? இப்போ இந்த பிளட் செல்ல இருந்து நிறைய that is வந்து பாத்தீங்க அப்படினா that is a not blood cell, that is a stem cell. blood cell கூட ஞாபகம் வச்சுக்கோ, that is RBC, WBC, platelets. அப்படி இல்லனா stem cell. இப்போ இந்த stem cellல இருந்து யாரெல்லாம் உருவாகுறா? that is a different kind of cells, that is called neuron, nephron, that is a muscle cell, etc. but இது மாதிரி நிறைய cells ஃபார்ம் ஆகலாம். so it is called multipotent. understand? அப்ப இந்த சிங்கிள் செல், that is a stem cell வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? okay, that can differentiated into number of type of cells. nerve cell இருக்கலாம், RBC இருக்கலாம், muscles இருக்கலாம், etc. அதே மாதிரி இப்போ இந்த எம்பிரியானிக் செல் எங்க சார் ஐசோலேட் பண்றாங்க? இப்போ எம்பிரியானிக் செல் ஐசோலேட்டட். எம்பிரியானிக் செல் எங்க ஐசோலேட் பண்றாங்க சார்? ஐசோலேட்னா ஐடென்டிஃபிகேஷன். எங்க இருந்து எடுக்கறாங்க அப்படின்னு கேட்டா எபிபிளாஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எபிபிளாஸ்ட் ஆஃப் எங்க சார் அப்படியே இன்னர் மாஸ் ஆஃப் பிளாஸ்டோசிஸ்ட். இந்த பிளாஸ்டோசிஸ்ட் செல்லோடைய இன்னர் ரீஜன்ல இருந்து ஓகே எடுக்கக்கூடிய ஒண்ணுதான் that is என்ன சொல்லுவாங்கன்னா எம்பிரியானிக் ஸ்டெம் செல். क्वेश्चन கேட்பாங்க, embryonic stem cell derived or isolated from where? The embryonic stem cell isolated from epiplast of எங்க சார்? inner cell mass of blastocyst.
ஓகே, அப்ப பிளாஸ்டோசிஸ்ட்ல இருந்து எடுக்கக்கூடிய ஒண்ணுதான் தட் இஸ் எம்பிரியானிக் ஸ்டெம் செல். இப்ப இந்த எம்பிரியானிக் ஸ்டெம் செல் என்ன பண்றாங்கன்னா ஸ்டிமுலேட் பண்றாங்க. ஓகே, அப்ப இந்த ES எம்பிரியானிக் ஸ்டெம் செல் என்ன பண்றாங்க ஸ்டிமுலேட்டட், தட் இஸ் வந்து பாருங்க மோட்டிவேட்டட், இன்னும் சொன்னா இன்டியூஸ். அப்ப டெவலப் பண்ணும்போது உனக்கு என்ன ஆகுது 200 செல் டைப் ஆஃப் அடல்ட்டா உருவாகுது. 200 செல் டைப் ஆஃப் என்ன சார் அப்படின்னா பாடி. 200 வகையான அண்டர்ஸ்டாண்டா. அப்ப 200 வகையான செல் டைப் வந்து பாத்தீங்க அப்படின்னு கேட்டா உருவாகுதுங்கிறாங்க. அப்ப அதே மாதிரி இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எம்பிரியானிக் ஸ்டெம் அப்படிங்கிறது இம்மோர்டல். இதுக்கு என்ன கிடையாது அப்படின்னா there is no death, இறப்பு கிடையாது, இதனுடைய மோர்டாலிட்டி கிடையாது, இம்மோர்டல். ஓகே, இது என்ன சார் அப்படின்னா they can proliferate, மல்டிப்ளிகேஷன் ஆகுது. எது சார் அப்படின்னா ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம். proliferate எங்க சார் அப்படின்னா கல்ச்சர் மீடியம், ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியம். அப்ப ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியத்துல proliferate பண்ணும்போது இது என்ன ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆகுது சார். என்ன ஸ்டேட் அப்படின்னு கேட்டா அன்டிஃபரன்சியேட்டட் நேச்சர். இப்ப இந்த அன்டிஃபரன்சியேட்டட் நேச்சர் உனக்கு என்ன ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் மெயின்டைன் ஆகும். ஸ்டெரைல் கல்ச்சர் மீடியத்துல proliferate பண்ணும்போது மல்டிப்ளிகேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த அன்டிஃபரன்சியேட்டட் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது எல்லாமே என்ன சார் அப்படின்னு கேட்டா there is a embryonic stem cell. Then now வந்து பார்த்தா discussing about adult stem cell. What is adult? சார் அடல்ட் அப்படினாவே somatic stem cell அப்படின்னு சொல்லுவாங்க. somatic stem cell. சரிப்பா, இப்போ இந்த adult stem cell present in where? இப்போ இந்த adult stem cell found or present in various tissues of children, and adult. ஓகே, adult and children உடைய வெவ்வேறு வகையான திசுக்களில் காணப்படுவது that is adult stem cell அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த adult stem cell உடைய கேரக்டர் என்ன சார்? இப்ப இந்த adult stem cell இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகும், டிவைட் ஆகும். டிவைட் மீன்ஸ் என்ன, பிரேக் டவுன் ஆகுது. அப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா டிவைட் ஆகி அண்ட் கிரியேட், எதை உருவாக்குது அப்படின்னு கேட்டா another kind of cell. ஓகே, அதாவது another cell உருவாக்குது. அது எப்படி இருக்குன்னா இந்த another cell எப்படி இருக்கு அப்படின்னா சிமிலர். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், adult stem cell என்ன ஆகுது, டிவைட் ஆகுது, கிரியேட் another cell. இது சிமிலர். இது யார் மாதிரி சார் இருக்குன்னா சிமிலர் டு இட். அதாவது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா இந்த adult stem cell எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இப்போ மோஸ்ட் ஆஃப் தி adult stem cell என்ன சார் அப்படின்னா மல்டிபோட்டன்ட். நிறைய ஸ்டெம் செல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மல்டிபோட்டன்ட். நமக்கு தெரியும் மல்டிபோட்டன்ட்னாவே என்ன மீனிங், டிஃபரன்ஷியேட்டட் இன்டு நம்பர் ஆஃப் டைப் ஆஃப் செல்ஸ். ஓகே, அதனால மல்டிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அடல்ட் ஸ்டெம் செல்லுடைய வேலை என்ன? what are the uses of adult stem cell? இப்போ adult stem cell உடைய வேலை என்ன சார் அப்படின்னா act as repair system of body. இது என்ன பண்ணும், repair system of body. ஓகே, இப்போ நம்ம பாடியில என்ன ஆர்கன் டேமேஜ் ஆயிருக்கு, ரிப்பேர் ஆயிருக்கோ அதை என்ன பண்ணும் அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணும். என்ன சொன்னா அப்படின்னா ரீஜெனரேட். அப்ப ரீஜெனரேட் adult tissue. ரிப்ளனிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஜெனரேட் adult tissue. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஏற்படுத்துது, இந்த டேமேஜ் ஆனதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு சரி செஞ்சுட்டு என்ன பண்ணும், ரீஜெனரேட் அல்லது ரிப்ளனிஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ரிப்ளனிஷிங். அப்ப ரிப்ளனிஷிங் என்ன சார் அப்படின்னா adult tissue உருவாக்குது. அப்ப இதுல நம்ம தெளிவா சொல்லணும் அப்படின்னா ரெட் போன் மேரோ, ஒரு 1 மார்க் क्वेश्चन, ரெட் போன் மேரோ. அப்ப இந்த இடத்துக்கு ரெட் போன் மேரோ அப்படிங்கிறது தான் ரிச் சோர்ஸ் ஆஃப் adult stem cell. அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோ, ரிச் சோர்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா adult stem cell. அப்ப எலும்பு மச்சை, சிகப்பு எலும்பு மச்சை அப்படிங்கிறது தான் richest sources of என்ன சார் அப்படின்னா adult stem cell அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம் என்ன சார், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எய்ம் ஆர் பொட்டன்சியல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல். ஸ்டெம் செல் உடைய வேலை என்ன? அப்ப ஸ்டெம் செல் உடைய வேலை ஜெனரேஷன் ஆஃப் செல்,
ஜெனரேஷன் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஒரு செல்லை உருவாக்குவது தான். செல்லை உருவாக்கிடுச்சு. ஃபார் எதுக்காக? ஓகே, எதுக்காக சார்? ஒரு செல்லையோ அல்லது டிஷ்யூவையோ உருவாக்குறாங்க. செல் ஆர் டிஷ்யூ. What are the purpose? That is a treatment. என்ன ட்ரீட்மெண்ட்? That is a cell based treatment. இது எதுக்கு சார் யூஸ் ஆகுது? That is a cell based treatment. அப்ப செல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன சார் தேவைப்படுது அப்படின்னா செல்ஸ் அண்ட் டிஷ்யூ. அப்ப செல்ஸை உருவாக்கணும், டிஷ்யூவை உருவாக்கணும், அதை பயன்படுத்தி தட் இஸ் என்னது? ஓகே, மேக்ஸிமம் செல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், செல் வழி செல் பேஸ்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்களுடைய மெயின் எய்ம். அப்ப அந்த ஹியூமன் ஸ்டெம் செல் இருக்கு இல்லையா, இதை பயன்படுத்தி யூஸ் என்ன பண்ணிருக்காங்க? டெஸ்ட் ஃபார் நியூ ட்ரக்ஸ். டெஸ்ட் ஃபார் என்ன சார் அப்படின்னா நியூ ட்ரக்ஸ். சார் புதுசா ஏதாவது ஒரு மெடிசன் உற்பத்தி பண்றாங்க அப்படின்னா அந்த மெடிசனை எதுல சார் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்றாங்கன்னா ஸ்டெம் செல்ல தான். ஓகே, தென் நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் இருக்கு சார். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டோட்டி பொட்டன்சினா என்ன, பிளூரி பொட்டன்சினா என்ன, மல்டி பொட்டன்சினா என்ன, ஆலிகோ பொட்டன்சினா என்ன, யூனி பொட்டன்சினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க டோட்டி பொட்டன்சி. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. டோட்டி பொட்டன்சி. டோட்டி அப்படின்னாவே டோட்டல். சார் ஒரு அனிமல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கனும் உருவாகக்கூடிய ப்ராசஸ். இப்ப எக்ஸாம்பிள், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் செல், சிங்கிள் செல் டிவைட் ஆகுது. அப்ப சிங்கிள் செல் டிவைட் ஆகி ப்ரொடியூஸ். ஓகே, அண்டர்ஸ்டாண்டா? அங்க மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஆல் ஆஃப் த டிஃபரன்சியேட்டட் செல்ஸ். ஆல் ஆஃப் என்ன சார் அப்படின்னு கேட்டா டிஃபரன்சியேட்டட் செல்ஸ் ஆஃப் என்ன சார் அப்படின்னா ஆர்கானிசம். ஒரு உயிரிக்கு தேவையான எல்லா செல்களையும் உற்பத்தி பண்ணக்கூடிய ப்ராசஸ்க்கு என்ன பேருன்னா டோட்டி பொட்டன்சி. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு கோழி முட்டையில இருந்து கோழி உருவாகிறது, கோழி குஞ்சு உருவாகிறது. தட் இஸ் கால்ட் என்ன சார்னா டோட்டி பொட்டன்சி. கோழி முட்டையில இருந்து கோழி குஞ்சு உருவாகிறது. ரெண்டாவது பிளூரி பொட்டன்சி. பிளூரி பொட்டன்சினா என்ன மீனிங்? அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. பிளூரி அப்படின்னாவே என்ன மீனிங் சார்? பிளூரி அப்படின்னு கேட்டாவே செவரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிளூரி, பிளூரி அப்படின்னா என்ன மீனிங்? செவரல். சரிப்பா. இப்ப இதுலயும் அதே மாதிரிதான். அங்க உனக்கு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு என்ன ஆகும்? ஸ்டெம் செல் டிவைட் ஆகும். ஸ்டெம் செல் டிவைட் ஆகி ஓகே இது என்ன பண்ணுது அப்படின்னா டு டிஃபரன்சியேட்டட் இன்டு எனி 3 germ layer. அதே மாதிரி தான் இங்க ஸ்டெம் செல் என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. செல் டிவைட் ஆகி இங்க உனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தட் இஸ் என்ன சொல்லிருக்கோம்? ஆல் டிஃபரன்சியேட்டட் செல் சொல்லிருக்கோம் இல்லையா? ஆனா இங்க அப்படி கிடையாது. ஓகே, இங்க உனக்கு என்னன்னு கேட்டா எனி, மேக்ஸிமம் டிஃபரன்சியேட்டட் இன்டு எனி, டிஃபரன்சியேட்டட் இன்டு எனி 3 germ layer. சரி, இதுல ஏதாவது ஒண்ணு மட்டும், ஒன்னு எக்டோடெர்ம் லேயர் மட்டும் உருவாகலாம், ஆர் மீசோடெர்ம் லேயர் மட்டும் உருவாகலாம், எண்டோடெர்ம் லேயர் மட்டும் உருவாகலாம். ஆனா எல்லா டிஷ்ஷும் உருவாகாது. இப்ப எக்ஸாம்பிள், கோழி முட்டையை நீ வளர்க்குற அப்படின்னா கோழி குஞ்சு வராது. கோழியுடைய வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லெக்ஸ் இல்லைன்னா ஒரு ஹெட், பட் ஒரு பகுதி மட்டும் உருவாகக்கூடிய ஒண்ணு. அதனாலதான் இந்த பேரு பகுதி திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? அப்ப ஸ்டெம் செல் என்ன ஆகுது? டிவைட் ஆகுது, டிஃபரன்சியேட்டட் இன்டு எனி 3 germ layer. ஏதாவது ஒரு 3 germ layerல வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு லேயர் தான் உருவாகலாம், அல்லது ஒரு செல் அல்லது ஒரு ஆர்கன் ஒரு பார்ட் தான் உருவாகும். தட் இஸ் கால்ட் என்ன சார் அப்படின்னா பிளூரிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மல்டி பொட்டன்சி. சார் அதாவது மல்டி அப்படின்னாவே என்ன மீனிங்? மல்டி அப்படின்னாவே மெனின்னு சொல்லுவோம். மல்டி. சார் இங்க ஸ்டெம் செல் என்ன ஆகுது? டிஃபரன்சியேட்டட் ஆகுது. எப்படி சார்? இந்த ஸ்டெம் செல்ஸ் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா differentiated into various type of cells. The stem cell divide ஆகுது, differentiated into என்னது? various type of cells. இப்ப எக்ஸாம்பிள் blood stem cell. அப்ப blood stem cell இருக்கு இல்லையா? blood stem cells இருக்கு இல்லையா? எக்ஸாம்பிள் சொல்லலாம் blood stem cells. இதுல யார் யார் இருக்கா? இதுல மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா லிம்போசைட்ஸ்,
அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாரி லிம்போசைட்ஸ் இருக்கு. லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில் எல்லாமே சொல்லலாம். பேசோஃபில், ஈஸ்னோஃபில், பட் எல்லாமே உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டட் ஆகுது. இட் இஸ் கால்ட் என்னன்னா மல்டி பொட்டன்சின்னு சொல்லுவாங்க. தென் ஆலிகோபொட்டன்சி. சார் ஆலிகோனாவே மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபியூன்னு சொல்லுவோம். இப்போ இங்க உனக்கு என்ன ஆகுது அப்படின்னா the few stem cells differentiated only என்னன்னு கேட்டா few type of cells. இது only என்னாகும் few type of cells மட்டும் உருவாகுது. few type of cells. ஓகே அண்டர்ஸ்டாண்டா சார்? ஆலிகோபொட்டன்சில பாத்தீங்க அப்படின்னா இங்க ஸ்டெம் செல் டிஃபரன்ஷியேட்டட் ஆகுது. இப்போ இந்த டிஃபரன்ஷியேட்டட் செல்ல இருந்து என்ன உருவாகும்? only few type of cells மட்டும் ஃபார்ம் ஆகுது. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லிம்பாய்டு டிஷ்யூ இருக்கு. இப்போ இந்த லிம்பாய்டு டிஷ்யூல பாத்தீங்க அப்படின்னு கேட்டா only என்னது பி செல்லும் டி செல் மட்டும் உருவாகிறது. தென் நெக்ஸ்ட் ஃபைனலா யூனிபொட்டன்சின்னு சொல்லுவாங்க. சரி யூனினாவே சிங்கிள். இப்போ இதுல என்ன சார் உருவாகுது அப்படின்னு கேட்டா ஒரே ஒன்லி சிங்கிள் டைப் ஆஃப் செல் மட்டும் உருவாகுது. அப்ப சிங்கிள் டைப் ஆஃப் செல் மட்டும் ஃபார்ம் ஆகக்கூடியதுக்கு என்ன பேருனா யூனிபொட்டன்சி. நல்லா ஞாபகம் வச்சுங்க. டோட்டிபொட்டன்சி அப்படின்னா ஒரு அனிமலுக்கு தேவையான எல்லா டிஃபரன்ஷியேட்டட் செல்லும் உருவாகுது. அதே மாதிரி பிளூரிபொட்டன்சில பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஒரு அனிமலுக்கு தேவையான ஏதாவது எனி 3 germ layer. இப்ப இந்த 3 germ layerல ஏதாவது ஒரு பார்ட் மட்டும் டெவலப் ஆகலாம். அதே மாதிரி மல்டி பொட்டன்சில பாத்தீங்க அப்படின்னா செல் டிவைட் ஆகுது, வேரியஸ் டைப் ஆஃப் செல்ல ஃபார்ம் ஆகும். எக்ஸாம்பிள் WBC எடுத்துக்கங்க. WBCல 5 kinds of cells டெவலப் ஆகுது. ஆலிகோபொட்டன்சில few type of cells, that is limboid or myeloid cells அப்படின்னு கொடுத்திருப்பாங்க டிஷ்யூ. அதுல B cell, T cell சொல்லுவாங்க. யூனிபொட்டன்சி அப்படிங்கிறது சிங்கிள் டைப் ஆஃப் செல்ஸ் மட்டும் டெவலப் ஆகுது. ஓகே சார், கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஏதாவது வந்து பாருங்க அண்டர்ஸ்டாண்ட் ஆகல இல்ல நடத்தக்கூடிய டீச்சிங் மெத்தட மாத்தணும் அப்படின்னா ஏதாவது பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து தட் இஸ் கன்வெர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.